இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு கார்லிக் பிரெட் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு நடுவில் ஒரு குழி மாதிரி தோண்டிக்கோங்க. அதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 1/4 கப் பால், 1 டீஸ்பூனுக்கும் நிறையாவே பட்டர், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசையணும். இது தண்ணி பத்தாதனால ஒரு 1/4 டம்ளர் அளவு நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணியை ரொம்ப கொதிக்க வேண்டாம், இளம் சூடாக இருந்தாலே போதும். இப்போ இது நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக பிசையணும் நம்ம. இப்போ இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் பட்டர் தடவி நம்ம 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம தடவி வச்சுட்டு நம்ம ஒரு துணியால் நம்ம மூடி வச்சுருவோம். இது 1 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் தடவிட்டு சப்பாத்திக்கால நம்ம வந்து தேய்க்க போகிறோம். ரொம்ப திக்காக வேண்டாம், ரொம்ப தின்னாக வேண்டாம், மீடியம் சைஸில் நம்ம வந்து தேய்க்கணும். நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த தேய்ச்ச மாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் என்ன பண்ணோன்னா, நான் வந்து குட்டி குட்டியாக பூண்டை வந்து நறுக்கி அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேயரை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கார்லிக் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு இட்டாலியன் சீசனிங் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆரிகானோ சீசனிங் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். இப்போ வந்து உள்ள ஃபில்லிங்க்கு வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அதை நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, இட்டாலியன் சீசனிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் கத்தியால் கீறி விட்டோம்னா உள்ளே நல்லா வேகும். இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணணும். இப்போ நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அது